ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாறன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வழியாக நம்ம ராகவ் உயிரை காப்பாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளியும் அந்த இடத்துல ராகவ் சமாதானப்படுத்திடுறாங்க. உடனே அன்னைக்கு நைட் ஆகுது. மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வள்ளி வந்ததும், அத்தை ஓ மடியில் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா அப்படின்னதும், இன்னும் கேள்விடா ஆயிடு, வா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை தன்னோட மடியில் படுக்க வைக்கிறாங்க. அத்தை முடிவு பண்ணிட்டு, அத்தை நான் வீரா கேட்ட உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்றா அப்படின்னதோ, ஏய் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. இங்க பாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏண்டா இப்படிலாம் பேசுற? ஆமா வீரா உன் கூட சண்டை போட்டாலா சொல்லுடா, நான் எப்படியாச்சும் பேசி நான் வீராவை சமாதானப்படுத்துறேன், ஆனா இப்படி டிவோர்ஸ் அதுலாம் பேசாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும், இல்ல சரி வராதட்ட, நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ராகவ் உயிர் முக்கியத்தை அவன் என்னன்னா கையில் ஒரு பொருளை வச்சுட்டு இல்லாமல் போப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வீராவுக்கும் நான் டிவோர்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருத்த. வீரா மட்டும் என்ன பிரிஞ்சு போக இல்லைன்னு சொன்னா அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்ன தான் ஆகும்? ராகவோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாத, ராகவ் வாழ்க்கையை வீணா போயிடும். அதே மாதிரி என்னால வீராவோட வாழ்க்கையை நாசமா போக தேவையில்லைத்த. அதனால நான் எடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவு. வீராவுக்கு டிவோர்ஸை கொடுத்துடுறேன், அது எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழட்டும் அப்படின்னதோ, அதுக்கு டிவோர்ஸாடா கொடுப்பேன். இங்கே பாரு, அதெல்லாம் வேணாடா, பாவண்டா வீரா. இங்கே பாரு, நீ நினைச்சிட்டு இருக்க வீராவுக்கு உண்மையில காதல் இல்லைன்னு, அப்படிலாம் இல்லடா, வீராவுக்கு உண்மையில காதல் இருக்கு தெரியுமா அப்படின்னதோ, இங்கே பாருத்த, அது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியுத. அதுக்காக நான் அவன் வாழ்க்கையை நாசப்படுத்த விரும்பலத்த. என்னால யாரும் கஷ்டப்படவும் வேணாம், நான் இப்படி என் வாழ்க்கையை தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா தான் அவன் இந்த வீட்டை விட்டு போவா. இந்த பிரச்சனைகள் நடக்கும் வரைக்கும் கண்டிப்பா ராகவ் மாட்டி பார்த்த, அவன் பாட்டல்ல எப்படி முடிவெடுக்க போனான்னு, என்னால யாருக்கும் கஷ்டம் வேணாம் அப்படின்னதும் உடனே வள்ளி அழுதுட்டு இருக்காங்க. அத்தை இப்போ எப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அதனால இதுக்கு காரணம் வீரதான்னு தயவு பண்ணி அதை திட்டிடாத, பாவம் அத்தை, அது எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழட்டும், எனக்காக அதில் வாழ்க்கையை வீணடிக்க வேணாம் அப்படின்னது. டேய் ஏண்டா இப்படிலாம் பேசுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதோ, அத்தை இப்போ குடிய வேற விட்டுட்டேனா, எனக்கு மனசுக்கு ஆறுதல் தேவைப்படுது, உன் மடியில படுத்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லா கவலைகளும் மறந்து போகுது, நான் உன் மடியில் கொஞ்சம் படுத்து தூங்கட்டுமா அப்படின்னதும், வாடா அப்படின்னு படுக்க வச்சு முத்தம் எல்லாம் கொடுத்து வள்ளி தலையை கொதிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அம்மா சோங்கெல்லாம் போயிட்டுருக்கு. மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வீரா நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, எப்படியாச்சும் நாம் இந்த கேஸில் ஜெயிச்சே ஆகணும், குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு வீரா ஒரு பக்கம் உறுதியாக இருந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவோர்ஸ் பேப்பரில் நேராக ரெடி பண்ணிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வீரா கிட்ட வராங்க. இங்கே பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ நான் கையெழுத்து போட்டுட்டேன் வீரா அப்படின்னதும் வீரா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே வள்ளி பக்கத்தில் நிற்கிறாங்க. வள்ளிமா என்னம்மா இதெல்லாம், இப்போதான் வழக்கு போய்கொண்டிருக்கு, இவன் என்னன்னா டிவோர்ஸ் அதுன்னு பேசிட்டு இருக்கா, நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இது அவனோட ஆசைமா, இதுல நான் தலையிடலாம் அப்படின்னதும், வள்ளிமா நீங்களா இப்படி எல்லாம் பேசுறது, முதல்ல கொஞ்சம் சொல்றது கேளுங்க வள்ளிமா அப்படின்னு போது, என்ன மன்னிச்சிரு வீரா, அவன் சொல்றதுதான் சரி அப்படின்னுட்டு வள்ளி அழுத்துட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதான் வள்ளியம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, இந்த போடு கையெழுத்த போடு அப்படின்னதும் வீரா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ